தர்ம பணம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். பவுல் இந்த அதிகாரத்தோடு இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். யூதேயா தேசத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு துன்பமும் பஞ்சமும் உண்டாயிற்று. அவர்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக பவுல் சபைகளில் தர்மப்பணம் சேகரித்து அனுப்புகிறார். இந்த ஆலோசனையை பவுல் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கும் சொல்லி இருக்கிறார். அங்குள்ள சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே கொரிந்து சபையாரும் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். மற்ற சபைகளில் நடைபெறுகிற காரியங்களை கொரிந்து சபையாரின் பக்தி விருத்திக்காகவும் அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாகவும் தெரியப்படுத்துகிறார். கொரிந்தியர்கள் தாராளமாயும் மனப்பூர்வமாயும் தர்ம பணம் கொடுக்க வேண்டும். கலாத்தியா நாட்டு சபைகளை பற்றி இவர்களுக்கு சொல்லி தர்ம பணம் கொடுப்பதற்கு இவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு சபை ஆவிக்குரிய வரங்களில் அதிகமாய் நிரம்பி இருக்கும்போது அந்த சபையார் கஷ்டத்தில் இருக்கிற மற்ற சகோதரருக்கு தாராளமாய் உதவி செய்வார்கள். மற்றவர்களுடைய துன்பங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள். கலாத்தியா நாட்டு சபைகளை பற்றி பவுல் தங்களிடம் சொல்லும்போது கொரிந்தியர்கள் அவர்கள் மீது பொறாமைப்படக்கூடாது, கலாத்தியரை உயர்த்தி பேச வேண்டும் என்னும் எண்ணத்தோடு பவுல் அவர்களை பற்றி இங்கு சொல்லவில்லை. கொரிந்தியரை உற்சாகப்படுத்துவதற்காகவே பவுல் கலாத்தியா நாட்டு சபைகளை பற்றி இங்கு குறிப்பிடுகிறார். கொரிந்து சபையார் இதுவரையிலும் மற்ற சபைகளில் உள்ள விசுவாசிகளுக்கு உதவி செய்யவில்லை. இப்போது உதவி செய்ய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. யூதேயா தேசத்தில் உள்ள சபையாருக்கு உதவி தேவைப்படுகிறது. கலாத்தியா நாட்டு சபையார் யூதேயா தேசத்து சபையாருக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களைப் போலவே கொரிந்து சபையாரும் உதவி செய்ய முன்வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய நலனை மாத்திரம் பார்த்து கொண்டால் போதாது, பிறருடைய நன்மைகளையும் விசாரிக்க வேண்டும். தங்களை மாத்திரம் நேசித்தால் போதாது, பிறரையும் தங்களைப் போல நேசிக்க வேண்டும். தர்ம பணத்தை எப்படி சேகரிக்க வேண்டும் என்றும் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். கொரிந்து சபையில் உள்ள ஒவ்வொருவரும் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். இதை ஒழுங்கும் கிரமமுமாக சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து சேகரிக்க வேண்டும். நல்ல காரியங்களுக்காக இதுபோல் பணம் சேகரிப்பது மிகவும் நல்லது. களஞ்சியத்தில் பொருள் சேகரிக்கப்படும் போது அது தேவைப்படுகிற சமயங்களில் பேருதவியாக இருக்கும். பிறருக்கு உதவி செய்வதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வரவுக்கு தக்கதாக எதையாவது சேர்த்து வைக்க வேண்டும். அதை எப்போதாவது சேர்த்து வைக்காமல் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நாள்தோறும் சேர்த்து வைக்க வேண்டும். நம்முடைய வரவுக்கு தக்கதாக நாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இதை நம்மால் கொடுக்க முடியும் என்று நம்பி மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். பிறருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக நம்மால் கொடுக்க முடிந்ததை சேகரித்து அதை மொத்தமாக கொடுக்கலாம். கொரிந்து சபையில் உள்ளவர்கள் வாரத்தின் முதல் நாள் தோறும் தர்ம பணத்தை தங்களிடத்தில் சேகரித்து வைக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் தன் தன் வரவுக்கு தக்கதாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் தன்னை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு தக்கதாக கொடுக்க வேண்டும். தேவனே நமக்கு தொழிலையும் வருமானத்தையும் கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாம் அவருடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நமக்கு ஒரு வருமானமும் இருக்காது. நம்முடைய சுய முயற்சியினால் நம்மால் வருமானம் பண்ண முடியாது. கர்த்தருடைய அனுகிரகம் இருந்தால் மாத்திரமே நம்மால் வருமானம் பண்ண முடியும். நம்மிடத்தில் உள்ளதெல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்தது என்னும் எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொருளாதார உதவி செய்வது கர்த்தருடைய ஊழியத்தின் ஒரு பகுதி. நமக்கு பல செலவுகள் இருந்தாலும் கஷ்டப்படுகிற விசுவாசிகளையும் நாம் ஆதரிக்க வேண்டும்.
கர்த்தர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அவை எல்லாவற்றையும் நமக்கே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சுயநலம் பாராட்டக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாம் பயன்பட வேண்டும். நாம் தேவனிடத்தில் இருந்து எவ்வளவு அதிகமாக பெற்றிருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம் மூலமாய் பிறரை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை பிறருக்கு கொடுக்க சேகரித்து வைக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். இது பிறருக்கு உரியது. நம்முடைய வரவு அதிகமாய் இருக்கும்போது நாம் அதிகமாய் சேகரிக்க வேண்டும். பிறருக்கு அதிகமாய் கொடுக்க கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நம்முடைய கரங்கள் விரிவாய் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் மனப்பூர்வமாயும் சந்தோஷமாயும் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அதிகமாய் கொடுக்கும்போது நாம் பிறருக்கு கொஞ்சமாய் கொடுக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொஞ்சம் வரவை கொடுத்தால் நம்மால் பிறருக்கு அதிகமாய் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனாலும் நம்முடைய வரவுக்கு தக்கதாக கொடுக்க முன்வர வேண்டும். நாம் குறைவாக கொடுத்தாலும் நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் அதை கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாயும் உற்சாகமாயும் கொடுக்க வேண்டும். நம்முடைய வரவுக்கு தக்கதாய் தாராளமாய் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொஞ்சமாய் கொடுத்து நம்மிடத்தில் இருந்து அதிகமாய் எதிர்பார்க்க மாட்டார். அவர் நமக்கு கொடுக்கிற வரவுக்கு தக்கதாகவே நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் இருந்து எவ்வளவு பெற்றுக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு மாத்திரம் கணக்கு ஒப்புவித்தால் போதுமானது. ஒவ்வொரு விசுவாசியும் தன் வரவுக்கு தக்கதாக எப்பொழுது சேர்த்து வைக்க வேண்டும் என்றும் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். நாம் வாரத்தின் முதல் நாள் தோறும் சேர்த்து வைக்க வேண்டும். வாரத்தின் முதல் நாள் என்பது கர்த்தருடைய நாள். இது பரிசுத்தமான ஓய்வு நாள். இப்பிரபஞ்சத்தின் வேலைகளில் ஈடுபடாமல் கர்த்தருடைய ஓய்வு நாளில் நாம் கர்த்தருக்குரிய காரியங்களை தியானிக்கிற நாள். நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த ஓய்வு நாளில் உழைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக பிறருக்கு இரக்கம் காண்பிப்பதற்காக பிரயாசப்பட வேண்டும். வாரத்தின் முதல் நாளில் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இது நம்முடைய கடமை என்று நினைவு கூற வேண்டும். பிறருக்கு உதவி செய்யும் போது அதை பயபக்தியோடு செய்ய வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நாம் உண்மையான அன்போடு பிறருக்கு இரக்கம் காண்பிக்கும் போது நம் மூலமாய் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் கனி நம்மிடத்தில் காணப்படுகிறது. வாரத்தின் முதல் நாளில் நாம் மற்ற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தாலும் அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியமாகவே இருக்கும். வாரத்தின் முதல் நாள் தோறும் ஒவ்வொரு விசுவாசியும் தன் தன் வரவுக்கு தக்கதாக சேர்த்து வைப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். விசுவாசிகளிடத்தில் உள்ள பணத்தின் மீது பவுல் அதிகாரம் செலுத்தவில்லை. அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்பதிலேயே பவுல் ஆர்வம் காண்பிக்கிறார். பவுல் பணத்திற்காக ஊழியம் செய்கிறவர் அல்ல. அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய பணத்தை பவுல் தன் சுய இஷ்டம் போல செலவு பண்ண மாட்டார். கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் யாரை தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறார்களோ அவர்களையே தர்ம பணம் சேகரிக்கிற ஊழியத்தில் பவுல் பயன்படுத்துகிறார். கொரிந்தியர்கள் கொடுக்கிறார்கள். யார் மூலமாக கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானம் செய்து கொள்ளலாம். இந்த விஷயத்தில் பவுல் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தவில்லை. எருசலேமில் உள்ள விசுவாசிகள் பஞ்சத்தினால் கஷ்டப்படுகிறார்கள். துன்பப்படுகிற விசுவாசிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இது ஒரு நற்கிரியை. நம்முடைய கிறிஸ்தவ அன்பு இதன் மூலமாய் வெளிப்படுகிறது. கொரிந்தியரும் எருசலேமில் உள்ள விசுவாசிகளுக்கு மனப்பூர்வமாய் உதவி செய்ய விரும்புகிறார்கள். எருசலேம் தூரத்தில் உள்ள நகரமாக இருந்தாலும் தங்கள் சபையில் உள்ள விசுவாசிகளில் ஒருவரை இந்த நீண்ட பிரயாணத்திற்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் உபகாரங்களை எருசலேமுக்கு அனுப்புகிறார்கள். இதன் மூலமாய் மற்ற விசுவாசிகள் மீது கொரிந்து சபையார் காண்பிக்கிற மெய்யான அன்பு வெளிப்படுகிறது. மற்ற விசுவாசிகளுக்கு நாம் உதவி செய்தால் மாத்திரம் போதாது, அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற இரக்கமும் மெய்யான அன்பும் வெளிப்பட வேண்டும். அவர்கள் மீது நாம் மனதுருக்கமாய் இருக்க வேண்டும்.
விசுவாசிகள் சேர்த்து வைத்திருக்கிற தர்ம பணத்தை தான் மாத்திரமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்பவில்லை. ஒவ்வொரு ஊழியத்தையும் அதற்குரிய முறைப்படி செய்ய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அதிலும் விசேஷமாக பண விஷயத்தை குறித்த காரியங்களில் பவுல் மிகவும் எச்சரிப்போடு இருக்கிறார். தர்ம பணத்தை சேகரித்து வைத்திருக்கிற கொரிந்து சபையாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தாங்கள் சேகரித்து வைத்திருக்கிற தர்ம பணத்தை யாரிடம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் பண விஷயங்களை பொறுத்த காரியங்களில் அந்த ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி மாத்திரமே செய்ய வேண்டும். ஊழியக்காரர்கள் பண விஷயத்தில் தங்கள் சாட்சியை கெடுத்து போடக்கூடாது. கொரிந்துவில் உள்ள விசுவாசிகள் அப்போஸ்தலர் பவுலிடம் 12 காரியங்களை குறித்து விவரம் கேட்டார்கள். அவற்றுள் பரிசுத்தவான்களுக்காக சேகரிக்கப்படும் தர்ம பணத்தை பற்றியது 12வது காரியமாகும். யூதேயாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு பல துன்பங்கள் உண்டாயிற்று. ஆகையினால் அவர்களுக்கு மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கும். யூதர்கள் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஜெப ஆலயத்திற்கு வரும்போது தங்களுடைய தர்ம பணத்தை கொண்டு வருவார்கள். இதே பழக்கத்தை பவுலும் பின்பற்றி கிறிஸ்தவர்கள் சபை கூடும் ஞாயிற்றுக்கிழமையில் தங்களுடைய தர்ம பணத்தை கொண்டு வருமாறு கூறுகிறார். ஒரு சபையில் இருந்து மற்றொரு சபைக்கு நிருபங்களை கொடுத்து அனுப்புவதற்கு ஆதி திருச்சபையார் அதற்கு தகுதியான பரிசுத்தவான்களை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அவர்கள் மூலமாகவே நிருபங்களும் மற்ற செய்திகளும் பல சபைகளுக்கு கொடுத்து அனுப்பப்பட்டன.